ஹேய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். எப்பவும் ஒரே மாதிரியே புட்டு செஞ்சு சாப்பிடாம கொஞ்சம் வித்தியாசமான முறையில் சிக்கன் புட்டு செஞ்சு பாருங்கள். இந்த மழைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு புட்டு மாவு எடுத்துக்கிடலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு புட்டு மாவு எடுத்துருக்கிறேன். நம்ம வீடுகளில் ரெடி பண்ணது, அப்படி இல்லைன்னா கடைகளில் வாங்கினது, எந்த புட்டு மாவுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அந்த உப்பு எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி தெளித்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். 2 கப் அளவு மாவு எடுத்தோன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். சில மாவுகளுக்கு கொஞ்சம் கூட்டி குறைச்சி தேவைப்படலாம். நீங்கள் எப்போவுமே புட்டு மாவு பிசையும் போச்சில் தண்ணி அப்படியே ஊற்றி பிசையாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா தான் அந்த தண்ணி எல்லா இடத்துலையும் நல்லா பரவலாக காணப்பட்டு புட்டு நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் உப்பு அப்படியே போடுறதா இருந்தாலும் போடலாம், அப்படி இல்லைன்னா அந்த தண்ணியில் கரைச்சிட்டு அந்த உப்பு தண்ணியோட நம்ம தெளித்து விட்டு பிசைஞ்சு எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கிடலாம். எப்போவுமே புட்டு மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம லைட்டாக மாவை இப்படி கட்டிப்படுத்தி பார்க்கணும். அதாவது ஒரு கொழுக்கட்டை பதத்துக்கு அது பிடிபட்டு வரணும். நம்ம உதுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா பழையபடிக்கு அது சாஃப்டாக உதுத்து வரணும். நீங்கள் கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பிடிக்கும் போதுல அது சரியாக பிடிபட்டு வரலன்னா நம்மளுக்கு தண்ணி காணாதுன்னு அர்த்தம். கூட கொஞ்சம் தெளித்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஒரு 30 நிமிஷம் ரெஸ்ட்டுக்காக விட்டுறலாம். இப்போ அடுத்ததா சிக்கன் பீசஸ் எடுத்துக்கோங்க. எலும்புகள் இல்லாததா பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி சேர்த்து ஒரு 10-12 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதாவது ரொம்ப மாவு மாதிரி அப்படி பவுடர் மாதிரி அரைச்சிடக்கூடாது. இதை மாதிரி பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பீசஸாக இருந்தால் கைகளால் பிச்சோட நீங்கள் விட்டுக்கிடலாம். இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் இந்த ஃபில்லிங் ரொம்பவே மணமாக இருக்கும். இப்போ ஒரு 2 மீடியம் சைஸில் இருக்கிற பல்லாரி, ஒரு 2 எனக்கு கருவேப்பிலை, வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் முழுமையாக வதங்கணுங்கிறது கிடையாது, நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதாவது 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அந்த நேரத்தில் சேர்த்திங்கன்னா மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா பொருட்கள் சேர்க்கும் போதுல தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்ல பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த சிக்கன் பீசஸை இது கூட சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இந்த 2 மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டாவோட நீங்கள் போட்டுக்கிடலாம். நான் கறி வேக வைக்கும் போதுலேயும் உப்பு போட்டிருக்கிறேன், வெங்காயம் வதக்கும் போதுலேயும் உப்பு போட்டிருக்கிறதுனால அது கரெக்டாக இருக்குது, அதனால நான் உப்பு சேர்க்கல. இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதை அப்படியே சாப்பிட்றது கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ஃபில்லிங் அந்த புட்டோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். இப்போ இறக்க போகிற சமயத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை நல்லா ஆற விட்டுருங்க. இது செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 30-40 நிமிஷம் ஆயிருக்கும். அதுக்குள்ளே நம்மளுக்கு புட்டு மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ திறந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், அந்த மாவு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா பழையபடிக்கு அப்படி அந்த கொழுக்கட்டை பதத்துக்கு பிடிக்க வரணும். சரியாக பிடிபட்டு வரல பார்த்தீங்களா, அது உடஞ்சி போகுது. கொஞ்சம் மாவு வாடின மாதிரி இருக்கிறதுனால கூட ஒரு முறை நான் தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். சில வேளையில் கூட ஒரு 2 முறை உட பிசைய வேண்டியது வரும். அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க, அதனால ஒன்றுமே இல்லை. இதை மாதிரி நல்லா பிடிக்கப்பட்டு வருதான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். எப்போவுமே புட்டு அப்படின்னாலே தேங்காய் பூ இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடாது, அதுதான் ஒரு டேஸ்ட்டு. ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் பூ போட பிடிக்கலன்னா அதை வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்துருக்கிறேன். முத்தின தேங்காய் பூவாக வேண்டாம், நல்லா பால் உள்ள தேங்காய் பூவாக பார்த்து அந்த நேரம் ஃப்ரெஷ்ஷாக துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் பூ போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இனிமேல் நம்ம புட்டு அவிச்சு எடுத்துட வேண்டியதான். நீங்கள் குழல் புட்டுனாலும் சரி, நான் இன்னைக்கு சிரட்டை புட்டு பக்குவத்தில் நான் எடுக்க போகிறேன். அதுவும் இன்னைக்கு நான் குக்கரில் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ நம்ம அடியில் ஒரு சில்லு போட்டுக்கிடலாம். போட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் அந்த ஃபில்லிங்காக சிக்கன் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கல, அந்த தொக்கை கொஞ்சம் ஃபஸ்ட்டு போடுங்க. அதுக்கப்புறமா நம்ம புட்டு மாவு சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறம் மேலே திரும்பவும் அந்த சிக்கன் தொக்கையை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதனுடைய அளவு இவ்வளோதான்ங்கிறது கிடையாது. இந்த சிக்கன் தொக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது அதிகமாக பிடிக்கணும், அதை கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் வச்சுக்கிடலாம். எப்போவுமே இந்த புட்டு மாவு ரெடி பண்ணும்போது ரொம்ப அமுக்கி அப்படியே நீங்கள் பண்ணிடாதீங்க. புட்டு நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்காது, அது மாதிரி வெந்தும் வராது. நீங்கள் பூ போல் மாவை எடுத்து போட்டு ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக அப்படி அழுத்திக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்துறாதீங்க, அப்போ தான் உள்ளுக்குள்ளெல்லாம் அந்த ஆவி போய் நம்மளுக்கு மாவு நல்லா வெந்து வரும். இப்போ அடுத்ததாக குக்கரை பார்க்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்திருக்கு. விசில எடுத்துட்டு ரப்பர் போட்டிருக்கிறேன்.
இப்போ மூடி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி இருக்கிற இதை தூக்கி வச்சிடலாம். நீங்கள் இது சிரட்டையில் ஒரு கண்ணை ஓட்டை போட்டுட்டு அதில் கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு கூட எடுக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக அந்த துவாரம் வழியாக நம்மளுக்கு ஆவி வரும். இது வந்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். இப்போ நம்ம குழாய் புட்டில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 3 நிமிஷம் வைக்கணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துட வேண்டிதான். உடனே இது சர்வ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்னு எதுவுமே தேவையில்லை. காலையிலையோ இல்லை சாயங்காலமோ ஒரு காஃபி டீயோட வச்சு இந்த சிக்கன் புட்டு செஞ்சு பாருங்கள். அதுவும் இந்த மழை நேரத்தில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை இதை மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.